அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு. வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரசாயன உரம் வைக்கிற விவசாயிகள் வந்து இன்றைக்கி நான் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கேன், மேட்டுப்பாளையம் பகுதிக்கு பக்கத்தில். இவர் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து ரசாயன உரம் வச்சுருக்காரு, அதாவது சிவப்பு பொட்டாஸ் வச்சுருக்காரு. நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்துங்க முடிந்த வரைக்கும் உப்பு போடுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி குட்டு குட்டாக போடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்படி இங்கே ஒரு குட்டு போட்டிருக்காரு, இங்கே ஒரு குட்டு. அதாவது நமக்கு திருப்திக்கு என்னென்னா உப்பு போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உப்பு போடக்கூடாது. ஸோ உப்பு எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். ஸோ அப்போது இந்த லேடரில் வந்து 1.25 கோடி சொட்டுதுங்க. 1.25 அடி கொண்டு சொட்டுறதுனால இப்போ நீங்கள் இந்த போடுற உப்பு இருக்கு இல்லைங்களா, சால் போட்ட மாதிரிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உப்பு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி சால் போட்ட மாதிரி, அதாவது இந்த லேடர்கிட்டயே அப்படியே நீங்கள் இந்த லேடர்லேயே அப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, வேர் வந்து இந்த காட்டில் அனைத்து பகுதிகளிலுமே இந்த வேர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேர் எல்லா பக்கமும் எடுத்துக்கோங்க பாருங்கள். இல்லைன்னா ஒரே இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக இதாகும். ரெண்டாவது, இந்த சிவப்பு பொட்டாசை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி பார்த்தீங்கன்னா இதுவும் சரி, அல்லது வெள்ளை பொட்டாசு தண்ணியில் கரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஏகப்பட்ட எம்சாண்ட் மண்ணும் ப்ளஸ் அது கூட வந்து வேறு சில கலவைகள் கலந்துருக்கும். நான் வந்து தப்பு சொல்லலை, பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய கலப்படங்கள் வர்றதுனால நீங்கள் ஒரே இடத்துல இப்படி போட வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த உப்பு போடுறப்ப நீங்கள் இப்படி உப்பு சால் போட்ட மாதிரி, இப்போ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குதுங்க உப்பு, இப்படி எப்படி இருக்குங்க, ஒரே இடத்துல இல்லாமல் அது எல்லா பக்கம் நீங்கள் தண்ணி சொட்டுறப்போ அது கரைஞ்சி ஏதோ இருக்கிற சத்துக்களோ அதை எடுத்துக்கும். இருக்கக்கூடிய பாதி மூட்டைகள்லாம் இங்கே பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் கிட்டத்தட்ட 50 கிலோ மூட்டை வாங்கினோம்னா பாதிக்கு பாதி அதில் குறிப்பிட்ட அளவு இதாக இருக்குது பாருங்கள். இது தண்ணி சொட்டியிருக்கு, எப்படி கரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விவசாயிகளே இந்த மாதிரி உப்பு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல குட்டாக போடாதீங்க. அப்படியே தொடர்ச்சியாக அந்த லேடர்கிட்ட அப்படியே போட்டுருங்க. ஏன்னா இந்த வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வேர்கள், காடு முழுக்க வேர்கள் பரவி இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒரே இடத்துல போடுறதுனால இந்த ஹெவியான காட் என்ன ஆகுனா, அந்த சூடுத்தன்மை வந்து கீழே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்களை பாதிக்கும். ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டோசேஜ் எடுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோங்க, அளவான டோசேஜ் தானே, அதுவும் தண்ணியில் கலந்தானே குடிக்கிறோம். ஒரு சிறப்பு குடிக்கணும்னா கூட குழந்தைக்காகட்டும் நம்மளாகட்டும் தண்ணியில் கலந்து தானே குடிக்கிறோம். அப்போ வெறும் ரா மெட்டீரியலாக இந்த உப்புக்களையோ அல்லது வேறு ஏதாவது எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஹை டோசேஜ் போகிறப்போ உள்ள நரம்பு தளங்கள் பாதிக்கப்படும் இல்லையா, அதே போல் வேர் பகுதிகள் நிறைய பாதிக்கப்படும். இந்த மாதிரி போட வேண்டாம். முடிந்த வரைக்கும் ரசாயன உரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிக டிசீஸ் வந்துட்டுருக்கு. ரெண்டாவது, கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி.